ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 5ஆம் திருமொழி 10ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். கண்ணன் இப்போது நம் அத்தனை பேரின் பிரார்த்தனைக்கும் இணங்கி செங்கீரையாட்டம் ஆடுகிறேன் என்று இசைந்து விட்டான். தலையை அசைத்து அசைத்து கைகளை ஆட்டி ஆட்டி ஒரு திருவடி உயர்த்தி ஒரு திருவடியை ஊன்றி அற்புதமான குழந்தை கண்ணனுடைய செங்கீரை ஆட்டம். அதை எப்படி ஆடணுங்கிறத போன பாட்டு 9ஆம் பாட்டிலே பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட கட்டளையாவே சொல்லிட்டா. பார், எங்கள் கண்ணுக்கு விருந்தாக உன் பற்கள், மூக்குக்கு விருந்தாக உன் திருவாய் நறுமணம், நாவுக்கு விருந்தாக உன் திருவாய் அமுதம் எல்லாத்தையும் கொடுத்துடுனா. கண்ணன் கேட்டான், காதுக்கு விருந்து வேண்டாமான்னு கேட்டான். காதுக்கு விருந்தா? அதுக்கு ஒரு தனி பாட்டே பாடிடுறேன், 10ஆம் பாட்டு. இது என்ன காதுக்கு விருந்துன்னா, கண்ணன் திருமேனியில திருவடியில விரல்கள்ல கூட மோதிரம் அணிஞ்சுட்டு இருப்பானா. அந்த விரல்ல அணிஞ்ச மோதிரத்திலேருந்து ஆரம்பிச்சு தலையில அணிந்திருக்கும் நெத்தி சுட்டி வரை எல்லா திருவாபரணங்களும் ஒரே நேரத்துல ஒத்த குரல்ல ஜல் 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 ஜல்னு ஒலி எழுப்பணும். ஆனா அந்த ஒலி எப்படி இருக்கணும்னா, இது தனியா ஜிங் ஜிங்கிறது, அது தனியா கணக்கணங்கிறது, அது அங்க ஜல் ஜல்ங்கிறது அப்படி இருக்கக்கூடாதான். எல்லாம் ஒரே நேரத்துல ஜல் 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 என்ற ஒரே ஒலி அத்தனை ஆபரணங்கள்ல இருந்தும் சேர்ந்து வரணுமா. இந்த கோரஸா பாட்டு பாடுறதுன்னு சொல்றோம் பாருங்க, 100 பேர் பாடினாலும் ஒரே குரலாக தெரிவது. அதுபோல ஒத்து இணங்கி உன்னுடைய எல்லா ஆபரணங்களும் ஒலி எழுப்ப வேண்டும். அந்த ஒலிதான் எங்களுக்கு காதுக்கு விருந்து. அதை நாங்கள் காதால் அனுபவிக்க விரும்புகிறோம். கண்ணா, உன்னுடைய அத்தனை திருவாபரணங்களும் ஒத்திருந்து ஒலி வீசும்படியாக, ஒலி எழுப்பும்படியாக இப்ப நீ ஆடு என்று பிரார்த்திப்பதுதான் 10ஆவது பாசுரம். வாருங்கள், பாசுரத்தை அனுபவிப்போம். செங்கமல கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாழ நன்மாதளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள் வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்து இலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. செங்கமல்ல கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்து இலக எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. கண்ணா, எங்கள் காதுக்கு விருந்து என்ன தெரியுமா? உன் திருமேனியில் அணிந்திருக்கக்கூடிய எல்லா திருவாபரணங்களும் ஒத்திசைவோடு ஒரே நேரத்தில் ஒலி எழுப்ப வேண்டும். அதை நாங்கள் காதார கேட்டு மகிழ வேண்டும். என்னென்ன திருவாபரணம்னா, செங்கமல கழலில், கழல்னா இந்த இடத்துல பாதம், திருவடின்னு அர்த்தம். கண்ணன் திருவடி எப்படி இருக்கு? செங்கமலம், கமலம்னா தாமரை, செங்கமலம்னா சிவந்த தாமரை. செங்கமல கழலில் சிவந்த தாமரை போன்ற உன்னுடைய திருவடி, அதிலே சிற்றிதழ் போல் விரலில், அந்த திருவடியில விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல் எப்படி இருக்கான்? அந்த தாமரையின் இதழ்கள் போல இருக்கான். அப்போ பாதம் என்பது தாமரை மலர், அதனுடைய இதழ்கள் போல கண்ணபிரானுடைய ஓரொரு விரலாம். அதான் சிற்றிதழ் போல், சிறிய தாமரையின் இதழ்கள் போலே. இப்போ தாமரை பூவை கையில எடுத்துக்கிறோம், அந்த இதழ் அப்படியே ஒன்னொன்னா பிரிப்போம் இல்லையா, தனியா 5 இதழ்களை பிரிச்சு நீட்டி வச்சோம்னா அதுதான் கண்ணனுடைய 5 விரலாம். அதான் சிற்றிதழ் போல், அதிலே சிறிய இதழ்கள் தனியாக விரிந்திருப்பது போல் விரலில் உன்னுடைய விரல்கள் திருவடியில அமைஞ்சிருக்கு. அப்போ செங்கமல கழலில் தாமரை போல் திருவடி, சிற்றிதழ் போல் விரலில் அந்த தாமரை இதழ் விரிந்தாற் போலே உன்னுடைய விரல்கள் விளங்குகின்றன. அந்த விரல்கள்ல சேர்த்திகள் ஆழிகளும், ஆழினா மோதிரம்னு அர்த்தம். நம்ம கைக்கு மோதிரம் போடுற மாதிரி திருவடி விரல்கள் எல்லாம் கண்ணன் ஆச்சரியமான குட்டி கண்ணன் அழகான சின்ன சின்ன மோதிரம் போட்டு இருக்கானா. அது எப்படி இருக்கு? சேர், திருவடியோடு சேர்ந்து திகழ் ஒளி வீசுகின்றன. அந்த மோதிரம் தனியா வெளியில இருந்தா ஒளி வீசுமோ இல்லையோ தெரியாது,
கண்ணன் திருவடியில வந்து சேர்ந்ததாலே பாக்கியம் பெற்ற மோதிரம் நானா ஒளி வீசறதான். அப்போ சேர் திகழ் உன் திருவடியோடு சேர்ந்ததாலே மகிழ்ச்சியிலே ஒளி வீசி திகழக்கூடிய ஆழிகளும் அந்த மோதிரங்கள்லாம் ஒலி எழுப்பணும். நீ நாட்டியம் ஆடும் போது அந்த மோதிரத்தின் ஒலியிலேருந்து எங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கணும். அத்தோடு கிண்கிணியும், அதுக்கப்புறம் இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, அங்க கிண்கிணின்னு சொல்லக்கூடிய சிலம்பு அணிந்திருப்பான் கண்ணன். ஆட்டினா ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்கும். அந்த சிலம்பு அணிந்திருக்கிறாயே அந்த கிண்கிணியும் அறையில், அறைனா இடுப்புன்னு அர்த்தம். அறையில் நீ உன்னுடைய இடுப்பிலே தங்கிய பொன்வடமும், தங்கிய என்றால் நிலைத்திருக்கக்கூடிய, எப்போதும் இடுப்பை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய பொன் வடமும். பொன்வடம்னா அரணாக்கயிறுன்னு அர்த்தம். கண்ணனுக்கு தங்க அரைஞான் கயிறு அணிவித்திருக்கிறாளாம் யசோதை இப்போது. அதான் பொன் வடமும், தங்க அரைஞான் கயிறு உன்னுடைய இடுப்புல இருக்கு. அறையில் தங்கிய பொன் வடமும், அந்த இடுப்பில் உள்ள தங்க அரைஞான் கயிறும் ஜல் ஜல்னு ஒளி வீசணும். அடுத்தது அந்த இடுப்பில் அணிந்திருக்கும் தங்க அரைஞான் கயிறும் ஜல் ஜல்னு ஒலி எழுப்பணும். அதுக்கு அடுத்தபடியாக அப்போ திருவடி விரல்ல உள்ள மோதிரங்கள் ஆச்சு, கணுக்கால்ல உள்ள சிலம்பாச்சு, இடுப்புல அணிந்திருக்கக்கூடிய அரைஞான் கயிறாச்சு. அதுக்கப்புறம் தாள நன் மாதளையின், சில பாடங்கள்ல மாதுளைன்னு இருக்கு. ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல மாதளை என்றுதான் பாடியிருக்கிறார். ஆனா மாதளை மாதுளை ரெண்டும் அதே போமோகிரானேட், அதைத்தான் குறிக்கும். அதுல ஒண்ணும் மாறுதல் இல்லை. தாள நன் மாதளையின், மாதளைனா மாதுளம் பூ. அந்த மாதுளம் பூ எப்படி இருக்கான்? தாழ நல், தாழ்னா காலுன்னு அர்த்தம். பூவுக்கு எது கால்? அதன் காம்பு. அப்ப தாழ நல்லுன்னா நல்ல காம்போடு கூடிய மாதளையின் பூவோடு, மாதளம் பூ நல்ல காம்போடு கூடிய மாதுளம் பூ, அதையெல்லாம் கோத்து ஒரு இடுப்பிலே ஒரு வடமாக கண்ணனுக்கு அணிவித்திருக்கிறாளாம். அப்படி இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மாதுளம் பூவாலே செய்யப்பட்ட அந்த அரை வடம் அது இருக்கே, நன் தாழ நன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும், அந்த மாதுளம்பூவுக்கு நடுவிலேயே தங்க மணிகள், மணிமணியா பீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தங்க மணிகள் வரிசையாக வைத்து கோத்திருக்கிறார்களாம். இதெல்லாம் முன்பே மாணிக்கம் கட்டி பதிகத்திலேயே நாம விரிவா பார்த்துட்டோம். உடையார் கணமணியோடு ஒன் மாதளம்பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுகினோடும் விடையேறு காப்பாலி ஈசன் விடுதன்தான் என்று சிவபெருமான் கொண்டு வந்து சமர்ப்பித்தார்னு பார்த்தோம் இல்லையா. அதை அப்படியே இங்க வந்து பொருத்தின்ட்டேன்னா குழப்பமே வராது, எல்லாம் தெளிவாயிடும். ஆகையினால இடுப்புல ஒரு பக்கம் அரஞ்ஞான் கயிறு அணிந்திருக்கிறான், அதுவும் ஜல் ஜல்னு ஒலி எழுப்பணும். அத்தோடு நல்ல காம்போடு கூடிய மாதுளம்பூ, அந்த மாதுளம்பூவோடு அதே வடத்திலேயே தங்க மணிகள் கோல்டன் பீட்ஸ் சேர்த்து கட்டி இருக்கிறார்கள், அதுவும் ஜல் ஜல்னு ஒலி எழுப்பணும். அது மட்டும் போதாது, மோதிரமும், கையிலே மோதிரம் அணிந்து கொண்டிருக்கிறான், விரல்கள்ல ஒரு விரல்லையும் மோதிரம் அணிஞ்சுட்டு இருக்கான், அந்த மோதிரங்கள் ஒலி எழுப்பணும். அதுக்கப்புறம் கிரியும், கிரின்னு சொன்னா மணிக்கட்டுல ஒரு பவழ வடம் அணிவாளம். நமக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா பிரேஸ்லெட், பிரேஸ்லெட்னு கையில போட்டுக்கிறோம் இல்லையா, பவழத்தால் செய்யப்பட்ட பிரேஸ்லெட் மணிக்கட்டில் அணிவது, அதுக்குத்தான் கிரி என்று பெயர். அந்த கிரி ஒலி எழுப்பணும். அப்புறம் மங்கள ஐம்படையும், உனக்கு மங்களம் ஏற்படணுங்கிறதுக்காக, துஷ்டர்கள் தீய சக்திகள் யாரும் நெருங்காம மங்களம் ஏற்படணுங்கிறதுக்காக ஐம்படையும், கழுத்துல ஐம்படைத்தாலி அணிவிச்சிருக்கா இல்லையா, சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்ய சங்கு, கௌமோதகி கதை, ஷார்ங்கவில், நந்தகவாள் எல்லாம் பொறிக்கப்பட்ட அந்த பஞ்சாயுத பதக்கம், ஐம்படை தாலி அணிவிச்சிருக்கா இல்லையா, அதுவும் உன் திருமார்போடு சேர்ந்து ஆடி ஆடி அதுவும் ஜல் ஜல்னு ஒலி எழுப்பணும். ஆக மங்கள ஐம்படையும், தோள்வளையும், திருத்தோள்கள்ல ஷோல்டர் கேர்டில்ஸ், தோல்வளை அணிந்து கொண்டிருக்கிறான், அந்த தோல்வளை ஒலி எழுப்ப வேண்டும். அதை தொடர்ந்து குழையும், காதல பார்த்தா குண்டலங்கள் அணிந்து கொண்டிருக்கிறானா கண்ணபிரான். குழைனா இந்த இடத்துல தோடுன்னு அர்த்தம். உன் காதில் அணிந்து இருக்கக்கூடிய தோடு இருக்கே, அந்த தோடும் ஜல் ஜல்னு ஒலி எழுப்பணும். அதுக்கு மேல மகரமும், மகரம்னா மீன் வடிவில் குண்டலம் அணிஞ்சுட்டு இருக்கான். கிருஷ்ணன் திருக்காதல பார்த்தா ஒரு சின்ன தோடு அணிந்திருப்பான், அதற்கு குழைன்னு பேரு. மகரம்னு சொல்லிட்டா மீன் வடிவிலான குண்டலம் தொங்கின்னு இருக்கும் பாருங்க, தொங்குற மாதிரி ஒரு குண்டலம் மீன் வடிவில் அணிஞ்சுட்டு இருப்பானா, தோடு ஒண்ணு குழைன்னு காதல் அணிஞ்சுட்டு இருப்பானா. அதற்கு மேல வாளிகளும், வாளினா மேல் காதல போட்டுக்கிற தோடு, அதுக்கு வாளின்னு பேரு. ஆண்டாளும் பின்னாடி திருப்பாவேல சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவேன்னு ரெண்டும் பாடினா பாருங்க, கீழே போட்டுட்டா தோடு, மேல போட்டுட்டா செவிப்பூன்னு. கண்ணபிரான் பாருங்க, ஒரு பக்கம் ஒரு சின்ன குழைன்னு தோடும் போட்டுண்டு, அதுக்கு கீழே பார்த்தா மகரம்னு சொல்லி மீன் வடிவிலான ஒரு குண்டலம் தொங்கி தொங்கி ஆட,
காதுக்கு மேலே பார்த்தால் வாளி என்று சொல்லக்கூடிய மேல் காதுக்கான திருவாபரணம் இத்தனையும் சாத்தின்னு இருக்கான். எல்லாத்துக்கும் மேல பார்த்தா சுட்டியும், சுட்டினா நெத்தி சுட்டின்னு அர்த்தம். நெற்றியிலே அணிந்து கூடிய அந்த நெத்தி சுட்டி அதுவும் சேர்ந்து கொண்டு ஒத்து இலக. முக்கியமானது என்னன்னா ஒத்து, எல்லாம் ஒத்து போய் ஒரே ஒலியில தனித்தனியா ஒரு பக்கம் காதல உள்ள குண்டலம் ஒலி எழுப்புறது, இந்த பக்கம் கையில உள்ள வடம் ஒலி எழுப்புறது, இடுப்புல உள்ள அரங்கான் கயிறு, சிலம்பு தனியா, சலங்கை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒத்து இலக, இலகுதல்னா அசைதல்னு அர்த்தம். ஒத்து இலகனா எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே குரலிலே அசைந்து ஒலி எழுப்ப வேண்டும். என்னென்ன விரல்கள், திருவடி விரல்கள்ல பார்த்தா ஆழிங்கிற மோதிரம் அணிஞ்சுட்டு இருக்கான். கணுக்கால்ல பார்த்தா சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்கான். அதற்கு மேல இடுப்பிலே பார்த்தால் ஆச்சரியமாக தங்க அரங்கான் கயிறு அணிந்திருக்கிறான். அதை சுத்தி பார்த்தா ஒரு மாதுளம் பூவும் தங்கமணிகளும் கோத்த ஒரு வடம் அணிந்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலே பார்த்தால் மோதிரங்கள் திரு விரல்களில் அணிந்து கொண்டிருக்கிறான். மணிக்கட்டிலே பார்த்தால் பவளவடம் அணிந்திருக்கிறான். திரு கழுத்திலே பார்த்தால் ஐம்படை தாலி, தோள்களிலே தோள்வளை, காதிலே தோடு, மகர குண்டலம்னு சொல்லக்கூடிய மீன் வடிவிலான குண்டலம், மேல் காதிலே அணியக்கூடிய அந்த ஆபரணமாகிய வாளி, அதற்கு மேல நெத்தியில நெத்தி சுட்டி, இத்தனையும் ஒத்து இருந்து ஒரே நேரத்துல ஒலி எழுப்ப எங்கள் குடிக்கு அரசே ஆடுக செங்கீரை. எங்கள் குடினா எங்கள் குலம், ஒட்டுமொத்த எங்கள் ஆயர் குலம் இருக்கே, ஆயர் குலம் மட்டும் இல்ல, எங்கள் பக்தர்கள் குலம், நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குடிக்கு அரசே. ராஜாவா இருக்கிறவனே, எங்க ராஜா, குழந்தைய சொல்லுவோம் இல்லையா, ராஜா, என் ராஜாடா ஆடு, எங்கள் குடிக்கு அரசே, எங்கள் குலத்துக்கே ராஜா இல்லையா, ஆடுக செங்கீரை, செங்கீரை ஆடுப்பா, எங்கள் குலத்துக்கு மட்டுமா நீ ராஜா, ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே, ஏழு உலகத்துக்கும் நீதானடா ராஜா, செங்கரை ஆடுடா ராஜா, ஆடுடா ராஜா, ஆடுடா ராஜா என்று கண்ணனை ஆடச் சொல்ல நம்ம அத்தனை பேருக்காகவும் இந்த பாசுரம் பூர்த்தியாகும் சமயம் கண்ணபிரான் தன்னுடைய திருத்தலையை அசைத்து அசைத்து கைகளை ஆட்டி ஆட்டி ஒரு திருவடி ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி அத்தனை திருமேனியில் உள்ள திருவாபரணங்களும் ஒன்றாக இணைந்து ஒலி எழுப்ப அவனுடைய கண்களால் நம்மை கட்டாட்சித்து அவனுடைய திருவாய் அமுதத்தை விருந்தாக்கி திருப்பற்களை நம் கண்களுக்கு விருந்தாக்கி நறுமணத்தை நம் மூக்குக்கு விருந்தாக்கி ஆபரணங்களின் ஒலியை நம் காதுக்கு விருந்தாக்கி கண்ணன் ஆச்சரியமான செங்கீரை நடனம் குட்டி கண்ணன் நமக்காக ஆடி காட்டினான் என்பதுதான் இந்த பாசுரம். செங்கமல கழலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் ஒத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. தாமரை போன்ற திருவடியில அந்த தாமரை இதழ் போன்ற திரு விரல்ல அணிந்திருக்கக்கூடிய மோதிரங்கள், கணுக்காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு, இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய தங்க அரஞ்ஞான் கயிறு, அத்தோடு நல்ல காம்போடு கூடிய மாதளம் பூவும் தங்க மணிகளும் கலந்து கோத்த அந்த பொன் வடம், அதை தொடர்ந்து திருக்கரத்தில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரங்கள், மணிக்கட்டில் அணிந்திருக்கக்கூடிய பவளவடம், கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஐம்படை தாலி, தோளில் அணிந்திருக்கக்கூடிய தோள்வளை, காதில் அணிந்திருக்கக்கூடிய குழைத்தோடு, மகர குண்டலம்னு மீன் வடிவிலான குண்டலங்கள், மேல் காதில் அணிந்திருக்கக்கூடிய வாளி, நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய நெத்தி சுட்டி ஒத்து அசைந்து ஒலி எழுப்பும்படியாக எங்கள் குடிக்கு அரசே ராஜா செங்கிரையாடு, ஏழுலகுக்கும் தலைவனே செங்கிரையாடு என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள். இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். With your lotus like feet, with lotus petal like toes, O Krishna, with the rings that adorn your petal like toes of your lotus feet, with your anklets that adorn your ankle, with your waist band which is made of gold, and another waist band which has pomegranate flowers along with golden beads, with your rings on your fingers, with your bracelets, with your panchayuda ornament on your neck, and your shoulder girdles, your earrings, your makara kundalas, and the ornament in your upper ear, along with your neti chutti, everything dancing and sounding in unison with each other. O Krishna, the Lord of our clan, dance. O the Lord of the seven worlds, dance, dance என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக மொத்தம் கண்ணனுடைய செங்கீரை ஆட்டத்தை நன்றாக ரசித்து விட்டோம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் 11ஆம் பாசுரம் பலஸ்ருதி. இந்த செங்கீரை ஆட்டத்தை அனுபவிச்சதே பெரிய பிரயோஜனம். அத்தோடு இதை அனுபவிப்போருக்கு என்ன பலன் அதையும் குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார்.
அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். செங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகழாழிகளும் இன்கிணியும் மறையில் சிங்கமல கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகழாழிகளும் இன்கிணியும் மறையில் தங்கிய பொன்வடமும் தாழனன் மாதுளையர் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் தங்கிய பொன்வடமும் தாழனன் மாதுளையர் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் முத்திலக மங்கள ஐம்படையும் தோள்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியும் முத்திலக எங்கள் குடிகரச ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடைய ஆடுக ஆடுகவே எங்கள் குடிகரச ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடைய ஆடுக ஆடுகவே ஏழுலகோமுடையாய் ஆடுக ஆடுகவே.